வணக்கங்களே. டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளான் 2026 ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல நீங்க ஆளோட எதிர்பார்த்துட்டு இருக்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் செப்டம்பர் 2026 நடைபெற உள்ளது அப்படிமோக்கலாம். இந்த எக்ஸாமை நீங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிராக் பண்ணணும் அப்படின்ற கனவோட இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்டடி பிளான் தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இதோட நோக்கமே என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிராக் பண்ணணும் அப்படின்றது அதோட நோக்கமா வந்து இருக்குது. அதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும் வந்து செல்ஃபா நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன மெத்தடெல்லாம் நீங்க வந்து இதுல யூஸ் பண்ணணும், அப்ப எப்படி நீங்க படிச்சா இந்த எக்ஸாம்ல நீங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிராக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். காரணம் என்ன, பலர் வந்து நீங்க ஃப்ரெஷரா வந்து இருப்பீங்க, குரூப் 1 எக்ஸாம் இப்பதான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னு இருப்பீங்க வந்து. அதே மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட் இருப்பீங்க, நான் பல வருஷமா எழுதிட்டு இருக்கேன், ஆனா என்னால குரூப் 1 ஒரு தடவை கூட பிரிலிம்ஸ் வந்து என்னால கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்தோட இருப்பீங்க. கவலைப்படாதீங்க, இந்த வீடியோல உங்களுக்கான அந்த தீர்வு அப்படின்றது இந்த வருஷம் 2026 அப்படின்றது வந்து நீங்க குரூப் 1 அட்டெம்ப்ட் பிரிலிம்ஸ் வந்து டெஃபினட்டா நீங்க கிராக் பண்ண போறீங்க. அதுக்கான வழி என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்க்குறோம். இது நமக்கு வழக்கமா எவ்ரி இயர் அப்படின்றது வந்து டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண போறோம்னு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ குரூப் 1 பிரிலிம்ஸ் எவ்ரி இயர் வந்துட்டே தான் இருக்கும். அதனால எப்போ வரும் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எதிர்பார்த்துட்டு இல்லாம நம்ம ப்ரிப்பரேஷன் அப்படின்றத வந்து முன்கூட்டியே ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியம். பல மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் 1 முடிஞ்சோடனே ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்பயும் ஒண்ணு நமக்கு வந்து நேரம் வந்து பாத்தீங்கன்னா கடந்து போகவில்லை வந்து. அதனால நம்ம உடனடியா இப்ப இந்த டிசம்பர் ஆர் ஜனவரியில நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட கண்டிப்பா நீங்க ஒரு பெஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்க கொடுத்துடலாம். டெஃபினட்டா நீங்க குரூப் 1 பிரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. குரூப் 1 பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம கண்டிப்பா அதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து வித்தவுட் சிலபஸ் வந்து சிலபஸ் இல்லாம நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறது அப்படின்றது கண்டிப்பா தப்பா தான் முடியும். அப்ப சிலபஸ் அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சிலபஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். நம்ம குரூப் 1 பொறுத்தவரையும் மொத்தம் ஒரு 3 விஷயம் இருக்கு ஃப்ரெண்ட். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ். மொத்தம் எத்தனை யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னா 6 யூனிட் இருக்கு அப்படின்னு. அப்ப 6 யூனிட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து क्वेश्चंस வந்து 175 क्वेश्चंस வந்து கேட்க போறாங்க அப்படி பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து ரெண்டாவது இம்பார்ட்டன்டான என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சது ஆப்டிட்யூட் பார்ட் பி நம்ம கொடுத்திருப்பாங்க சிலபஸ்ல. இந்த ஆப்டிட்யூட் அப்படின்றது வந்து நமக்கு வந்து 25 क्वेश्चंस வந்து நமக்கு வந்து இருக்கு அப்படி பார்க்கிறோம். ஆப்டிட்யூட்ல நமக்கு ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து மென்டல் எபிலிட்டி and another one வந்து ரீசனிங் வந்து. அப்ப நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிம்பிளா வந்து மென்டல் எபிலிட்டி வந்து மேக்ஸ் நம்ம சொல்லலாம் வந்து. அதுக்கு அப்புறம் இன்னொரு என்னன்னா ரீசனிங். ஏன்னா இது நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். பலர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரீசனிங்ல 10 क्वेश्चन வந்து கேட்பாங்க, மேக்ஸ்ல இருந்து நமக்கு 15 क्वेश्चन கேட்பாங்க. அதனால ரெண்டாவது பிரிச்சு நம்ம புரிஞ்சு வச்சுனா கரெக்ட்டா இருக்கும். மூணாவது என்ன அப்படினா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா அது என்ன பண்ணலாம் கடைசில பாத்துக்கலாம் அப்படினும்போது கடைசில பார்க்கிறதுக்கு நேரமும் இருக்காது. மொத்தமா பாக்கும்போது நமக்கு டஃபாவும் இருக்கும், கஷ்டமாவும் இருக்கும். அப்ப குரூப் 1 பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்ணனும்னு நினைக்கிறவங்க இந்த மூணு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு 6 யூனிட்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு, வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். கண்டிப்பா அவங்க கிட்ட பிரிண்டட் சிலபஸ் அப்படின்றது எங்க இருக்கணும் அப்படின்னா நீங்க உட்காந்து படிக்கக்கூடிய அந்த ஸ்டடி டேபிளையோ இல்லைன்னா ஸ்டடி டேபிள் முன்னாடி இருக்க வால்லையும் நீங்க பேஸ்ட் பண்ணி வச்சிடணும். அப்ப நீங்க ஒவ்வொரு டாபிக்கும் நீங்க கவர் பண்ண அதுல ஹைலைட் அடிச்சு ஹைலைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ட் வரும். பரவாயில்ல நம்ம இத்தனை டாபிக் கவர் பண்ணிருக்கோம் இந்த சப்ஜெக்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரும். அதே மாதிரி எப்படி ஸ்ட்ராட்டஜி எப்படி போடுறது அப்படின்றது நான் சொல்லி கொடுக்க போறேன். அதே மாதிரி ஸ்டடி பிளான் எப்படி போடலாம் வந்து பார்ட் டைமா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், ஃபுல் டைமா படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, ஒர்க்கிங்ல இருக்கீங்க அப்படின்னா வந்து வேலைக்கு போயிட்டு நான் படிக்க போறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட், காலேஜ் போயிட்டு இருக்கீங்க இல்ல காலேஜ் முடிச்சுட்டு நான் ஃபுல் டைமா படிக்க போறேன் அப்படின்னா எல்லாருக்கும் தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டடி பிளான் என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட். அடுத்து செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல நம்ம கண்டிப்பா கவனிக்க வேண்டியது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து வேர் டு ஸ்டடி அப்படின்றதான் முக்கியம் வந்து. பலர் என்ன பண்றீங்கன்னா வந்து உங்க கூட இருக்கக்கூடிய ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல ஓல்டு ஸ்டூடெண்ட் இதுவரை எக்ஸாமே பாஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட போயிட்டு எங்க படிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சிம்பிளா போயிட்டு எஸ்சிஆர்டி 6ஆவதுல இருந்து 12ஆவது வரையும் படிக்கணும் வந்து. ஆனா அப்படி படிச்சா நம்ம இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியாது. எக்ஸாக்டா ஒவ்வொரு டாபிக்கும் சிலபஸ். இப்போ எக்ஸாம்பிள் யூனிட் 1 ஜெனரல் சயின்ஸ் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய இப்போ 25 டாபிக் இருக்கு அப்படின்னா 25 டாபிக் எங்க படிக்கிறது வந்து. அதே மாதிரி யூனிட் 2 வந்து ஜியோகிராஃபி இருக்கு, அதுல இருக்க டாபிக்ஸ் எங்க படிக்கிறது வந்து. ப்ராபபிலி யூனிட் 1 யூனிட் 2 வந்து மெஜாரிட்டி சோர்ஸ் வந்து எஸ்சிஆர்டி தான். ஆனா யூனிட் 3க்கு போகும்போதும் யூனிட் 4 யூனிட் 5 யூனிட் 6 போகும்போது அப்படி கிடையாது அப்படி பார்க்கிறோம். அதே மாதிரி ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா புக்ல இருந்து ஒரு 15 கேள்வி தான் கேட்கறாங்க, மீதி 10 கேள்வி வெளியே போகுது. அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்றது, அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து போடலாம், அதுக்கு என்ன ஸ்டடி பிளான் போடலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வெறும் தினமணி பார்த்து டெய்லி நோட்ஸ் எடுத்தா பத்துமானா பத்தாது. ஏன்னா தினமணியில எல்லா நியூஸும் கவர் ஆகிறது கிடையாது. அப்புறம் இந்து இங்கிலீஷ் நான் ஃபாலோ பண்றேன் அப்பயும் கவர் ஆகும். அப்ப அதுக்கு என்ன பண்றது, அப்ப நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு இண்டிவிஜுவலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்குன்னு தனியா ஒரு ப்ரிப்பரேஷன்
ப்ரிப்பரேஷன் பிளான் ஸ்ட்ராட்டஜி போட்டா மட்டும்தான் நம்ம இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு. சோ அதையும் நம்ம தெளிவா டீடைலா நம்ம வந்து பார்க்க போறோம். அப்ப வேர் டு ஸ்டடி அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரி, வேர் டு ஸ்டடி அப்படின்னும் போது எங்க படிக்கிறது இப்பவே சொல்லிடுங்க அப்படின்னா வெரி சிம்பிள் தான். கீழே டெஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்க எங்க ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு எக்ஸாக்டா எந்த புக், எந்த ஸ்டாண்டர்ட் புக்கு, எந்த யூனிட், எந்த சாப்டர், அதுல எங்க பர்டிகுலரா எங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். சோ நம்மளுடைய அகாடமிலே வந்து பாத்தீங்கன்னா விஜயகுமார் ஐஎஸ் அகாடமில உங்களுக்கான வேர் டு ஸ்டடி டீடைலா நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம். சோ அதுக்கான பிடிஎஃப் அகைன் நம்ம திருப்பியும் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம் அந்த வீடியோ கீழே. நீங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு அதுல இருக்கிறத பேஸ் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னாவே டெஃபினட்டா நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் நம்ம GS6 யூனிட் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி கவர் ஆகும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது அதுவும் கவலைப்படாதீங்க, அதுவும் நம்ம அகாடமிலே வந்து உங்களுக்கு வந்து ஜூலை வந்து ஜூலை அப்படின்றது 2025ல இருந்து அடுத்த ஜூலை வந்து 2026 வரையும் உங்களுக்கான கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் வீடியோ கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. அண்ட் ஃப்ரீ PDF மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதனால கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க வேற எங்கேயும் ஃபாலோ பண்ணணும், நம்மளோட யூடியூப் சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். ஸோ நம்ம அகாடமில உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது வந்து தினமணி அண்ட் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் நீங்க ரெகுலரா டெய்லி படிங்க, நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம கொடுக்குற அந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஸோ அப்ப ஜூலை 2025 ஜூலை 2026 வரையும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அகாடமிலே ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதனால விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி நாங்க போட்டுறோம். வேர் டு ஸ்டடி நம்ம இங்கே கொடுத்துரும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து வெரி சிம்பிள் தான். வந்து இது ஓல்டு ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, ஜென்ரலா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். சரி, கேள்வி எப்படி கேட்கறாங்க அப்படின்னும் போது அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணணும். அப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாக்குறது அப்படிங்கிறோம். சோ அப்ப ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு தேவையானது என்னன்னா முதல்ல சிலபஸ் வந்து, ரெண்டாவது வந்து வேர் டு ஸ்டடி எங்க படிக்கிறது, மூணாவது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது மூணும் கையில இருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா தான் அந்த ப்ரிப்பரேஷன் வந்து சரியா இருக்கும் அப்படிங்கிறோம். அப்ப இது மூணும் இல்லாம சிலபஸ் என்னன்னே தெரியாம இப்ப யூனிட் 4, 5, 6ல அதிகமான கொஸ்டின் கேட்கறாங்க, அதை ஃபர்ஸ்ட் முடிப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சு எக்ஸாமே வந்துடும். சோ அப்ப நம்ம வந்து பண்ணணும், ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம தனித்தனியா எப்படி இருக்குன்னு ஒரு பார்த்துறது, அதுக்கப்புறம் எப்படி படிக்கலாம், எந்தெந்த யூனிட் எந்தெந்த மாசத்துல கவர் பண்ணலாம், வந்து அண்ட் மேக்ஸ் வந்து என்னென்ன டாபிக் இருக்கு எப்படி நம்ம அதை கவர் பண்ணலாம், வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கலாம், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கவர் பண்ணலாம், எந்தெந்த மாசம் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணணும், அப்ப நம்ம ஓவராலா பிரிலிம்ஸ்க்கு முன்னாடி எப்ப முடிப்போம், எப்ப நம்ம ரிவிஷன் பண்ணுவோம், எப்ப நம்ம வந்து ஃபுல் டெஸ்ட் பிராக்டிஸ் வந்து எப்ப பண்றது கடைசியா, எப்ப எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி த்ரூ அவுட் ஒரு பிளான் நம்ம கிட்ட இருக்கணும். வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு யூனிட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பிளான் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அப்புறம் டெய்லி ஸ்டடி பிளான் நம்ம கிட்ட இருக்கணும். இது எல்லாமே இருந்ததுனா தான் என்ன ஆகும்னா நம்ம ஆரம்பிக்கிறது நமக்கு எந்த ஒரு சலனமும் இல்லாம அழகா அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு எக்ஸாம் போயிட்டு நீங்க எழுதுவீங்க. டெஃபினட்டா இந்த எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க கிராக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். சோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட். வந்து இந்த மூணுமே நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம். சோ அப்ப சிலபஸ் அப்படின்றது டிஎன்பிசி வெப்சைட்ல இருக்கு. நம்மளுடைய அகாடமிலேயே நம்ம என்ன பண்ணணும், டிகோடிங்ல பிரிச்சு சிலபஸ் டீடைலா போட்டுருக்கோம், நீங்க அங்கேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் வேர் டு ஸ்டடி நம்ம கொடுத்துருக்கோம், அதுலேயே சிலபஸ் நம்ம கொடுத்துருப்போம். வந்து அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு என்ன அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத ரொம்ப சிம்பிளா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அது என்ன எந்த மெத்தட்ல நீங்க அதை அப்ரோச் பண்ணீங்கன்னா நீங்க மினிமம் 20+ வந்து போடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அப்படின்னு மட்டும் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரையும் வந்து நம்ம அகாடமியில உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். 8 to Z அதிலே கவர் ஆயிடும். நீங்க தாண்டி படிக்க வேண்டியல 13 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறோம். இதை நல்லா தரவா படிச்சா போதும். நம்ம 200 பேஜ் 300 பேஜ் எல்லாம் கொடுக்க போறோம். நம்ம சிம்பிளா வெரி சிம்பிள் அண்ட் டைரக்ட் தான். 30 to 40 பேஜ் தான் ஒரு மாசத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அதை அழகா நல்லா ரிவைஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் போட்டாலும் சரி இல்ல நோட்ஸ் எடுத்தாலும் சரி அதை ரிவைஸ் பண்ணீங்கன்னாவே போதும். உங்களுக்கு டெஃபினட்டா குரூப் 1 பிரிலிம்ஸ்ல கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நீங்க ஆன்சர் பண்ணிடுங்க. சோ அந்த மாதிரி ஒரு தரமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படி பார்க்குறோம். சோ ஓகேவா. சோ இப்போ இந்த 3 விஷயம் வந்து ரொம்ப பேசிக்கானது. இந்த 3 விஷயத்த முதல்ல என்ன பண்றது அப்படின்னும் போது வந்து சிலபஸ் அப்படின்னும் போது நம்ம வேர் டு ஸ்டடி நீங்க டவுன்லோட் பண்ணினாவே அதுலயே உங்களுக்கு சிலபஸ் வந்துடும். வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுவும் நம்மளுடைய வெப்சைட் விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி வெப்சைட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். வந்து ஸோ அங்கேயே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். வந்து சிலபஸ் நீங்க டிஎன்பிசி வெப்சைட் கூட போக வேண்டியதில்லை, நம்மளுடைய வேர் டு ஸ்டடியிலே அங்கேயே சிலபஸ் இருக்கு. ஸோ சிலபஸ் அங்கேயே டவுன்லோட் பண்ணி வேர் டு ஸ்டடி அதிலே கிடைச்சிடும் ஒவ்வொரு யூனிட்டுக்கு. பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்மளுடைய வெப்சைட்லேயே இருக்கு. இப்போ இந்த 3 விஷயம் தான் ஃபர்ஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணி அதை வந்து வச்சுக்க வேண்டியது. இதெல்லாம் நீங்க பிரிண்ட் அவுட் போடுறது அப்படின்றது தாராளமா வேர் டு ஸ்டடி பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சிலபஸையும் நீங்க பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். அப்படியே போட்டுக்கலாம் கரெக்டா இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு யூனிட்லயும் அந்த டாபிக் முடிச்ச உடனே அது சம்பந்தம் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து அது வந்து நம்ம படிச்ச சோர்ஸ்ல கவர் ஆயிருக்கா, அப்படி இல்லைன்னா அதை எடுத்துட்டு வந்து எழுதணுமா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கணும். சோ இதுதான் வந்து நம்ம பிவைக்கு வந்து இந்த மெத்தட்ல வந்து அதை அப்ரோச் பண்ணி கவர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா. சோ இப்போ நம்ம வந்து ஃபண்டமெண்டலா நம்ம பார்க்க வேண்டியது பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா
ஸ்ட்ராட்டஜி வந்து. இப்போ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜில நம்ம ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து குரூப் 1 எக்ஸாமுக்கு நம்ம எல்லாரும் பயப்படக்கூடிய ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் தான். ஏன்னா அதான் 175 கொஸ்டின் வந்து கேட்க போறாங்க. ஸோ அப்போ ஸ்ட்ராட்டஜி ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் அப்படின்னும் போது நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஜிஎஸ் அப்படின்னும் போது 6 யூனிட் இருக்கு வந்து. ஸோ இந்த 6 யூனிட் அப்ரோச் பண்ணும்போது ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல 50 கொஸ்டின் கேட்கறாங்க, பாலிட்டில 40 கேட்கறாங்க, யூனிட் 6ல 40 கேட்கறாங்க அப்படின்னு இன்னும் சிலபஸ் எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும் வந்து. அதில் போய் அதை போய் முதல்ல படி அப்படின்னு வந்து. ஸோ அப்புறம் சயின்ஸ் என்ன பண்றது அப்படின்னா அதை அப்புறம் பார்த்துக்கலாம் வந்து. ஜாகிரபி என்ன பண்றது அப்புறம் பார்த்துக்கலாம். ஹிஸ்டரியில வந்து ஐயனை மட்டும் படி, ஏன்ஷியன்ட் மெட்டீரியல் இந்தியா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றது வந்து அப்புறம் பார்க்கவே முடியாது வந்து. அதனாலே நமக்கு என்ன ஆகுதுன்னா எக்ஸாம்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின் வந்து டோட்டலாக அடி வாங்கிடுது வந்து. அப்புறம் நம்ம வந்து அந்த எக்கனாமிக்ஸ் யூனிட் 6 பாலிட்டியில வந்து நம்ம வந்து 100% மார்க் ஸ்கோர் பண்ணணும், அதுவும் முடியாது வந்து. ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியை என்ன எப்படி நம்ம வந்து பிளான் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள் தான். மொத்தம் 200 கேள்வி கேட்க போறாங்க. அந்த 200 கேள்வியில நீங்க 160 கொஸ்டின் வந்து கரெக்டா போட்டாவே போதும், நீங்க எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடுவீங்க. அவுட் ஆஃப் 200 கொஸ்டின்ஸ்ல நீங்க 160 கொஸ்டின் போட்டா போதும். அப்ப அந்த 160 கேள்வி அப்படின்றது என்ன 200ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% மார்க் ஸ்கோர் பண்ணா போதும். அப்ப 80% ஆஃப் கொஸ்டினுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா பிரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. ஏன்னா கட் ஆஃப் வந்து 145ல இருந்து 140ல இருந்து 150 இதுக்குள்ளதான் இருக்கும் வந்து. சோ பெரும்பாலும் அப்ப நமக்கு அந்த 140 to 150 இருக்கு அப்படின்னா 160 கொஸ்டின் நம்ம போட்டோம் அப்படின்னா சாலிடா நமக்கு குரூப் 1 கிளியர் ஆயிருப்பது. அப்ப 80% வந்து நமக்கு அக்யூரசி இருந்தா போதும், குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். அப்படியா அப்ப குரூப் 2 எக்ஸாம்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா 170, குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னா நமக்கு 180 வந்து. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த 80ன்றது குரூப் 2 2ஏனா நமக்கு 85 ஆகுது வந்து. அது குரூப் 4 அப்படின்னும் போது நமக்கு வந்து அது வந்து 90% ஆகுது. இதுதான் உண்மை வந்து. சோ அப்ப நம்ம டார்கெட் அப்படின்னா குரூப் 1 எக்ஸாம் இருந்தா நீங்க 80% வச்சீங்கன்னா டெஃபினட்டா பிரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கணும். குரூப் 2 2A அப்படின்னா வந்து நீங்க 85% வந்து டார்கெட் வைக்கணும். குரூப் 4 எக்ஸாம்னா 90% டார்கெட். இப்போ நம்ம குரூப் 1 எக்ஸாமுக்கான ஸ்ட்ராட்டஜி பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப 80% கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு கிராக் திஸ் எக்ஸாம் அப்படிங்கறோம் பிரிலிம்ஸ் எக்ஸாம். இப்போ இந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏன் இந்த மாதிரியா கொடுக்குறோம் அப்படின்னா எடுத்த உடனே ஸ்ட்ரெஸ் ஸ்டார்ட் ஆயிடும். என்ன பாலிட்டியில 40 போடணும், எக்கனாமிக்ஸ்ல 50 போடணும், சாத்தியமான்னு கேட்டா முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஸ்டினே தப்பா இருக்கும், சில இடங்கள்ல ஆப்ஷன் தப்பா இருக்கும். சோ அப்ப நம்ம இங்க சண்டம் போடுறது, அது இல்லாம நமக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம படிச்ச சோர்ஸ்ல வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ல போறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். சோ அப்படி போகும்போது நம்மளால சண்டம் போட முடியாது அப்படின்றத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் நம்ம வந்து மினிமம் 80% வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஸ்கோர் பண்ணலாம். சில சப்ஜெக்ட்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சண்டம் போட முடியும். அது என்னென்ன அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போறோம். சோ அப்படி பார்க்கும்போது நம்ம அந்த 160 கொஸ்டின் தான் நம்மளோட டார்கெட். கரெக்டா போறது 80 கொஸ்டின்ஸ் வந்து 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா ஆன்சர் பண்றதா நம்மளோட டார்கெட் அவுட் ஆஃப் 200ல. இப்போ நம்ம யூனிட் வைஸ் படிக்கும் போது எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சோ இப்போ யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது யூனிட் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 5th யூனிட் படிக்கலாமா, 4th யூனிட்டா ஆர் 6th யூனிட்டா அப்படின்னும் போது இதுல நம்ம ஒரு சயின்டிபிக் மெத்தட் ஒன்று ஃபாலோ பண்ணலாம். என்ன அறிவுபூர்வமா இல்ல நம்ம அறிவை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஜென்ரலா வந்து யூனிட் 4 பாலிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு அது ஒரு நல்ல சப்ஜெக்ட் வந்து. அங்கிருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் வந்து. ஏன்னா பாலிட்டி அப்படின்றது வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கலா இருக்கிற மாதிரி இருக்கும், கரண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப கரண்டா இருக்கிறத நம்ம அழகா ரிலேட் பண்ணி படிச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால பாலிட்டின்னு சண்டம் போடக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். 40க்கு 40மே நீங்க மார்க் 40க்கு 40 கொஸ்டின் கரெக்டா போடக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதனால அந்த சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். சோ அப்ப யூனிட் 4ல இருக்கக்கூடிய பாலிட்டி அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணா நல்லது அப்படிங்கிறோம். சோ அப்ப அதோட பேரலா நான் ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பாலிட்டி படிச்சீங்கன்னா போர் அடிக்கும் வந்து. அப்ப அதோட பேரலா நம்ம என்ன பண்ண போறோம், ஆப்டிடியூட் பார்க்க போறோம், அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். அது இல்லாம இன்னொரு யூனிட்டை நம்ம கூட கூப்பிட போறோம். அந்த யூனிட் யாரு அப்படின்னா அது வந்து நம்ம போட போறதுல செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிட். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்கிற யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூனிட் 4 வந்து சொல்லுவோம். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா யூனிட் 3 சொல்றோம். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து யூனிட் 4ல நமக்கு 40 கொஸ்டின் கேட்கறாங்க. சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். யூனிட் 3ல வந்து நமக்கு வந்து 25 கொஸ்டின் கேட்கறாங்க வந்து. அப்ப நம்பர் ஆஃப் கொஸ்டின் கம்மியா இருக்கறத நம்ம செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல வைக்கிறோம் ஆப்வியஸ்லி வந்து. ஆனா இது ரெண்டு நம்ம சேர்த்து படிக்கும் போது நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஓவர்லாப் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டியில இருக்கிறது நமக்கு ஹிஸ்டரியில வரும், ஹிஸ்டரியில இருக்கிறது பாலிட்டியில வரும். அதனால ஓவர்லாப் ஆகிறது அப்படின்னும் போது ரெண்டும் படிக்கும்போது நமக்கு ஈஸியாவும் இருக்கும். அதனால யூனிட் 4 and 3 வந்து நம்ம ஒரே நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ண போறோம். யூனிட் 4ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 40 கொஸ்டின்ஸ் இல்ல கவர் ஆகும். யூனிட் 3ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 65 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே நேரத்துல, அதாவது நம்ம இப்ப எக்ஸாம்பிள் வந்து
2 months ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 months வந்து இந்த 2 யூனிட்டை கவர் பண்ண போறோம் வந்து. ஏன்னா 6 மாசம் ப்ரிப்பரேஷன் வச்சுப்போம் ஃப்ரெண்ட். நம்ம ஜனவரில இருந்து ஸ்டார்ட் பண்றோம் ப்ராபபிலி வச்சுப்போம். ஜனவரி பிப்ரவரியில நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 2 யூனிட்டை கவர் பண்ண போறோம். ஸோ அதுதான் நம்மளுடைய பிளான். பேக் டு ஸ்டடி நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பிடிஎஃப் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா எங்க படிக்கணும் அப்படின்றது இருக்கும். ஸோ அங்க போய் அந்த சோர்ஸ்ல போய் படிக்க போறீங்க. அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ண போறீங்க. அதை நல்லா திருப்பி ரிவைஷன் பண்ண போறீங்க அப்படின்னு. ஸோ அப்ப இது ரெண்டும் ஒன்னா சேர்த்து படிக்கிறது நமக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா டாபிக்ஸ் வந்து ஓவர்லாப் ஆகும். ஓவர்லாப் ஆகும்போது நம்ம டைம் சேவ் பண்ணலாம். அப்போ ஒரு தடவை படிச்சோம் அப்படின்னா இப்போ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பாலிட்டியில படிக்கிறீங்கன்னா அப்படியே நம்ம வந்து மாடர்ன் ஹிஸ்டரியில, அதாவது நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்ல நம்ம லாஸ்ட் பேஸ்ட்க்கு வந்துடும். அந்த எப்போ அப்படின்னா கேபினட் கமிஷன் வந்ததுல இருந்து நம்ம அதோட வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்குற வரைக்கும் அண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து அரசியலமைப்பு நடைமுறை கொண்டு வந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே அங்க வந்துடும். இந்த மாதிரி நம்ம நிறைய டாபிக்ஸ் வந்து ஓவர்லாப் ஆகும். இப்போ இந்திய அரசு சட்டம் அப்படின்னு பாலிட்டிலையும் படிப்பீங்க. அதே மாதிரி நம்ம வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங் பத்தி பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு 1935 ஆக்ட் அப்படின்னு படிப்போம். பாலிட்டிலையும் படிப்போம், நீங்க ஐஎன்எம்லையும் படிப்பீங்க. அப்ப இந்த மாதிரி வந்து 1919 படிப்பீங்க, ஓவர்லாப் ஆகும். அதனால நமக்கு ஒரே நேரத்தில் அது கவர் ஆகும் படிக்கிறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல யூனிட் 4 பார்க்குறோம். ஸோ அப்போ இது ரெண்டும் நான் ஒன்னா சேர்த்து படிக்க போறீங்க. ஸோ எத்தனை மாசத்துல கவர் பண்ண போறீங்கன்னா 2 monthsல இதை கவர் பண்ண போறீங்க. இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர்லேயே கூட நம்ம போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யூனிட் 5 என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறோம். எக்கனாமிக்ஸ்ல எவ்வளவு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து நமக்கு 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க எக்கனாமிக்ஸ்ல அப்படிங்கிறோம். ஸோ அப்போ அந்த 50 கேள்வி அப்படின்னு எடுக்கும்போது 50 கொஸ்டின்ஸ் அப்படின்றது எக்கனாமிக்ஸ்ல இருக்கு. இதோட பேரலா இது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்க டாபிக் சப்ஜெக்ட் மேல இருக்குது எல்லாமே, கீழே இருக்கிறது எல்லாமே செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்குது. இதோட பேரலா என்ன படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து நம்ம செகண்ட் யூனிட்டா இருக்கக்கூடிய ஜியோகிராஃபி படிக்க போறோம். அப்ப ஜியோகிராஃபில எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. இது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல. சோ இது ரெண்டும் நம்ம சேர்க்கும் போது நம்ம எவ்வளவு கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது அப்படின்னா 60 கொஸ்டின் கவர் பண்றோம் வந்து. அப்ப மொதல் 2 மாசத்துல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து நம்ம 2 monthsல வந்து நமக்கு 2 யூனிட் கவர் பண்றோம். கவர் பண்ணதுல 65 கொஸ்டின் கவர் ஆயிருது. அடுத்த 2 மாசத்துல 2 monthsல வந்து நம்ம கவர் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் 5 and 2 இதுல நமக்கு 60 கொஸ்டின் கவர் ஆகுது. அண்ட் லாஸ்ட் 2 months அப்படின்னு நம்ம எடுக்கும் போது சோ அங்க வந்து 6 monthsல அடுத்த 2 மாசத்துல நம்ம எடுக்கும் போது யூனிட் 6 அப்படின்னும் போது நமக்கு தமிழ் சொசைட்டி அந்த தமிழ்நாடு ஸ்டேட் பார்க்கிறோம். சோ அதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். 40 கொஸ்டின் ஓல்டு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா, நியூ ஸ்டூடெண்ட் தான் நீங்க சிலபஸ் பார்த்தா தெரியும். அண்ட் யூனிட் 1ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் அப்படின்னா 10 கொஸ்டின் வந்து. சோ அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 50 கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகுது. அப்ப இது மூணுத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா 175 கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது. அப்ப மீதி இருக்கிற 25 கொஸ்டின் எப்ப நம்ம 6 மாசம் கழிச்சு படிக்க போறோமா அப்படின்னா கிடையாது, சேர்த்து தான் படிக்க போறோம். ஆனா நம்ம ஜிஎஸ் வந்து நமக்கு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு 1 by 1 நான் போறேன். அதுக்கான நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். அப்ப நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை ஒரே நேரத்துல படிக்கிறது அப்படின்னு தான் பார்க்கிறோம். இதுனா யூனிட் 4 and யூனிட் 3 வந்து அப்ப யூனிட் 5 and யூனிட் 2 and யூனிட் 6 and யூனிட் 1 அப்படின்னு பார்க்கிறோம். சோ இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா சப்ஜெக்ட் ஓவர்லாப் ஆகிறது அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இது அதே மாதிரி யூனிட் 4 எக்கனாமிக்ஸ்லயும் ஜியோகிராஃபி ஓவர்லாப் ஆகும், அக்ரிகல்ச்சர் ஓவர்லாப் ஆகும், பாப்புலேஷன் ஓவர்லாப் ஆகும், அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஓவர்லாப் ஆகும். சோ அப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் ஓவர்லாப் ஆகும். அப்ப நமக்கு எக்கனாமிக்ஸ்ல இருக்கிறது ஜியோகிராஃபில இருக்கும் ஓவர்லாப் ஆகும். அப்ப ஈஸியா நம்ம படிக்கலாம், டைம் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இங்க வந்தோம்னா ஓவர்லாப் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா சயின்ஸுக்கும் யூனிட் 6க்கும் சம்பந்தம் இல்லை. அதே நேரத்தில் யூனிட் 6ல டாபிக்ஸ் கம்மி வந்து, நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் ரொம்ப கம்மி, மினிமமா இருக்கு. ஆனா சயின்ஸ்ல டாபிக்ஸ் அதிகம். அப்ப நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிகமான டாபிக்ஸ் இருக்கிற சயின்ஸும் கம்மியான இருக்க டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 6ம் ரெண்டும் ஒன்னா சேர்த்து படிக்கும் போது டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிமுக்கிறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சயின்டிபிக் மெத்தட்ல இதை அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிமுக்கிறோம். அப்ப நம்ம ஒன்று ஃபாலோ பண்றோம், ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்றோம்னா அது அறிவியல் பூர்வமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில பயனளிச்சுன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். சோ அதுதான் நம்ம இதுல. அதே மாதிரி நம்ம கிராஜுவலா பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம 65 கொஸ்டின் கவர் பண்ணிடுறோம். அடுத்த 60 கொஸ்டின், அடுத்த 50 கொஸ்டின் வந்து. அப்ப நம்பர் ஆஃப் கொஸ்டின் கம்மியா இருக்கிற டாபிக்கை நம்ம 2 மாசத்துல கவர் பண்ணல. அப்ப நான் சரி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கக்கூடிய யூனிட் தான் நம்ம வந்து முதல் 2 மாசத்துல கவர் பண்றோம். அதுக்கடுத்து 2 மாசத்துல நம்ம 60 கொஸ்டின், அதுக்கடுத்து 50 கொஸ்டின் பார்க்கிறோம். இப்ப நம்ம பொறுத்த வரையும் நம்ம ஜிஎஸ் பொறுத்தவரையும் நம்ம இந்த மெத்தட்ல அப்ரோச் பண்ணோம். 6 மாசத்துல அழகா கவர் பண்ணிடலாம். இது எப்படி படிக்கிறது அப்படின்றத நம்ம அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பிளான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். எப்படி நீங்க டைம் வந்து அப்ரோச் பண்ணுவோம். வேர் டு ஸ்டடி நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் இருக்கு, நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் நம்ம இங்க போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதிகமான கொஸ்டின் கேட்கறத ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல கம்மியா கேட்கறது. தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி ஃப்ரெண்ட். ஸோ இப்போ ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கும் போது ஸோ இதை பொறுத்த வரையும் நம்மளுடைய அப்ரோச் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து கிராஜுவேட் குரூப் 1 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவோம்.
கண்டிப்பா நீங்க என்ன சொல்றதுன்னா ஸ்கூலிங்ல மேக்ஸ் இருந்திருக்கும், ரீசனிங் இருந்திருக்கும். அண்ட் காலேஜ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எக்ஸப்ட் இப்போ பிஏ ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் வராது. அதர் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஒரு ஆப்ஷனா இருக்கும். இன்ஜினியரிங்கா இருந்தால் கண்டிப்பா மேக்ஸ் வந்து இருக்கும். அண்ட் மெடிசன் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் வந்து இருந்திருக்காங்க. ஆக முதல்ல 12th வரையும் நீங்க மேக்ஸ் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. நமக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆப்டிடியூட் பொறுத்த வரையும் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்றாங்க வந்து. ஸோ அப்போ 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஸ்டாண்டர்ட்ல நமக்கு வந்து கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க வந்து. ஸோ அப்போ அந்த ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுதான் நமக்கு முக்கியம் வந்து. அப்போ 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம எப்படி ஜிஎஸ்க்கு வந்து ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு வந்து பிவைக்கு எப்படி கண்டிப்பா ஒரு டாபிக் படிச்சு முடிச்சோடனே அந்த டாபிக்ல பிவைக்கு என்ன கேட்டாங்க அப்படின்றத ஃபுல்லா ஒரு தடவை பார்த்துட்டு அதுல ஏதாவது நமக்கு தெரியாது இருந்தாலும் எடுத்துட்டு வந்து அந்த புக்ல வந்து நம்ம நோட் புக்ல வந்து எழுதி அதையும் சேர்த்து ரிவைஸ் பண்றது அப்படின்றது புத்தாலித்தனம் வந்து. ஸோ அப்ப கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி நீங்க படிக்காத கண்டென்ட்ல இருந்து ஏதாவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதையும் எடுத்துட்டு வந்து எழுதி அதையும் சேர்த்து கவர் பண்றது அப்படின்றது நம்ம ஆக்டிவ் ஸ்டடி கொடுக்கறதுல வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அது பிளஸ் வந்து பிவிக்கு அப்படின்னு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே போதுமானதா இருக்கும் அப்படி இந்த எக்ஸாம் கிராக் பண்றதுக்கு. இப்போ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னும் போது கண்டிப்பா நம்ம எப்படி இதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு போனோம் வந்து. ஸோ அப்போ பிவைக்கு போனீங்க அப்படின்னா மேக்ஸ்ல வந்து அப்படி போகும்போது டாபிக் வைஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அப்போ பிவைக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் டாபிக் வைஸ் வந்து. அப்போ டாபிக் வைஸ் அப்படின்னும் போது ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டாபிக் வந்து ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறீங்க வந்து, இல்ல அந்த டாபிக் வந்து கஷ்டமா இருந்ததுனாலும் எனக்கு டாபிக் ஐடியா பத்தி எதுவுமே இல்லை, 12th அப்புறம் மேக்ஸ் எனக்கு தெரியாது அப்படின்னாலும் நீங்க எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் வந்து பாதி கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ண முடியும், பாதி கொஸ்டின் சால்வ் பண்ண இல்ல முக்காவாசி என்னால சால்வ் பண்ண முடியாது, என்னால வந்து ஒரு 1/3 தான் சால்வ் பண்ண முடியுது, இல்ல 10ல ஒரு கேள்வி தான் எனக்கு தெரியுது 9 கேள்வி தெரியல அப்படின்ற ஒரு பிரச்சனையை வந்து நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பா வந்து 10மே எனக்கு தெரியல அப்படின்னு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும் கவலைப்படாதீங்க. அதுக்கான சொல்யூஷன் என்ன பண்றது, அந்த ப்ராப்ளத்தை எப்படி அட்ரஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்போ டாபிக் வைஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம் வந்து எது பிவைக்கு சால்வ் பண்ண போறோம். அப்படி சால்வ் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய 2 விதமான பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா, ஒன்னு நம்ம வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்றீங்க வந்து, அப்படி ட்ரை பண்ணும்போது வந்து ஒன்னு வந்து நமக்கு ஆன்சர் வரும், இன்னொன்னு ஆன்சர் வராது வந்து. ஸோ அப்போ அந்த சால்வ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சது அப்படின்னும் போது நவுன் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் வந்து, தெரியாது அன்னோன் போட்டுக்கலாம். இப்போ தெரிஞ்சது பொறுத்தவரையும் பிரச்சனை இல்லை, சால்வ் பண்ணிட்டீங்க வந்து, ஸோ ப்ராப்ளமே இல்லை நமக்கு. அதே அன்னோன் அப்படின்னும் போது நமக்கு தெரியாதது நம்ம என்ன பண்றது அப்படின்னும் போது தான் நமக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அப்ப நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இப்போ அன்னோன் கொஸ்டின்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அது சம்பந்தமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து வேட்டர் ஸ்டடியில டாபிக் கொடுத்துட்டோம். அந்த டாபிக் புக்ல எங்க படிக்கிறது நம்ம சொல்லிட்டோம். அப்ப ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல மேக்ஸ் எங்க படிக்குன்னு சொல்லியாச்சு. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க போறது தெரியாத கொஸ்டினுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் என்னன்னா எஸ்சிஆர்டி புக் வந்து. ஏன்னா நமக்கு 25 கேள்வில 15 கேள்வி அங்க இருந்தா வரப்போகுது எஸ்சிஆர்டி. அப்ப எஸ்சிஆர்டி பாக்குறீங்க, அதுல வந்து வச்சு உங்களால என்ன பண்ணனா ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, மெத்தடு கொடுத்துருப்பாங்க, இந்த மெத்தட்ல போட்ட ஆன்சர் வரும்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அது அப்படியே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து HCF LCF கொஸ்டின் ஃப்ரெண்ட் வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரியல. அப்ப HCF LCF வந்து வேர் டு ஸ்டடியில போய் பாக்குறீங்க, ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல எங்க இருக்குன்னு தெரியுது. அப்ப அந்த ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய அந்த சம்ஸ் ஏற்கனவே சால்வ்டு சம்ஸ் இருக்கும், அந்த சம்ஸ் எடுத்து பாக்குறீங்க, பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப் தெரிஞ்சிருச்சு. அப்ப அதை அப்படியே எடுத்துட்டு வந்து அப்ளை பண்றீங்க, ஆன்சர் வந்துருச்சு வந்து. அப்படி இது ஒரு மெத்தட் வந்து. ரெண்டாவது மெத்தட், அப்படி எனக்கு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் பார்த்தோம், என்னால என்ன பண்ண முடியல அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியல, எனக்கு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா செகண்ட் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, அகைன் கவலைப்படாதீங்க, நம்மளுடைய யூடியூப் சேனல் இருக்கு விஜயகுமார். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆல்ரெடி டாபிக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சால்வ் பண்ணிருக்கோம். எதனா ஆப்டிடியூட் வந்து. ஸோ இந்த 2025ல நம்ம மொத்தமாவே அப்லோட் பண்ணி ரெடிமேடா வீடியோஸ் இருக்கு. ஈச் அண்ட் எவரி டாபிக் வந்து இப்போ பர்சன்டேஜா இருக்கட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸா இருக்கட்டும், டைம் அண்ட் ஒர்க்கா இருக்கட்டும், ரீசனிங்கா இருக்கட்டும், எல்லா டாபிக்குமே நம்ம சால்வ் பண்ணி போட்டுருக்கோம். அது நம்ம எஸ்பெஷலி எதை ஃபாலோ பண்ணிருக்கோம்னா பிவைக்கு தான் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். அப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணி நம்ம அகாடமில அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம், ரெடிமேடா இருக்கு. அதான் நீங்க யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா உங்களுக்கான சம்ஸ் வந்து சால்வ் பண்ணிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பர்டிகுலரா அந்த டாபிக் சால்வ் பண்ணி பாக்குறீங்க பிவைக்கு, உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் தெரியல, அதெல்லாம் சர்க்கிள் பண்ணி வச்சிருங்க. இப்போ நம்ம யூடியூப் சேனல் போனீங்கன்னா வீடியோ ரெடியா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ்னு ஒரு டாபிக் இருக்கு, அந்த டாபிக்ல சதவீதம் இருக்கு, அதுல இருக்கிற சம்ஸ் எல்லாமே நீங்க நம்ம கிளாஸ் ஏற்கனவே எடுத்திருப்போம், அதெல்லாம் எடுத்து பிராக்டிஸ் பண்றீங்க. பண்ணி முடிச்சுட்டு இப்ப திருப்பி வாங்க, எங்க வரீங்க, நீங்க பிவைக்கு டாபிக் வச்சிருக்கீங்களா, அதை திருப்பி சால்வ் பண்ணுங்க. கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும். இப்பயே என்னால முடியல, கொஸ்டின் புதுசா இருக்கு, அந்த கொஸ்டின் நான் வந்து எஸ்சிஆர்டிலையும் பார்க்கல, வந்து நம்ம யூடியூப் சேனல்ல போட்ட அந்த வீடியோலையும் இல்ல, அந்த மெத்தட்லயும் இல்ல அப்படின்னா, அப்ப மூணாவதா நம்ம யாரை கூப்பிடலாம் அப்படின்னா ஏஐ வந்து. அப்ப ஏஐ கிட்ட போனீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் அப்படியே போட்டோ எடுங்க வந்து. அப்படி போட்டோ எடுத்து அதை வந்து ஏஐல போட்டு சர்ச் கொடுங்க, இங்கிலீஷ்ல இருக்க கண்டென்ட் சர்ச்ல கொடுத்தீங்கன்னா உடனே என்ன பண்ணுன்னா அந்த ஏஐ வந்து உடனே உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கும்.
அவ்வளோ ஃபைனல். அப்போ அந்த மூணு மெத்தட்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிவைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போ தெரியாத அன்னோன் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, உங்களால் ஆன்சர் பண்ண முடியாத கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அந்த கொஸ்டினை வந்து நீங்க என்ன பண்ணலாம் இந்த மெத்தட்ல கொண்டு போகலாம். அப்போ ஆன்சர் பண்ற கொஸ்டின் பிரச்சனை கிடையாது வந்து. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு 3 மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வெரி அண்ட் சிம்பிள் அண்ட் டைரக்ட் ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம்னா நம்ம கவர் பண்ணிடலாம். அதை விட்டுட்டு நான் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் போய் 6ஆவதுலேருந்து 10வது வரையும் இருக்கிற எல்லா சாப்டரையும் எடுத்து சால்வ் பண்றேன், இது தேவையில்லாத ஒரு ஹிமாலயன் டாஸ்க். இமயமலை ஏறி இறங்குன்னு சமம் வந்து. நம்மள இமயமலை ஏறி இறங்கணும்னு சொல்லலை வந்து, நம்ம தேவையில்லாம அந்த மாதிரி ஒரு நிலைமையை நம்ம ஏற்படுத்திக்க கூடாதுன்னு சொல்ல வரேன் வந்து. அப்போ பிவைக்கு டாபிக் வைஸ் இருக்கிறது அப்படின்றது அதுவும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸ், ஸோ அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெட்ல நிறைய அவைலபிளா இருக்கு. ஏதாவது ஒரு சோர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் டாபிக் வைஸ் இருக்கிறத எடுத்து சால்வ் பண்ணுங்க. தெரியாததுக்கு நீங்க எஸ்சிஆர்டி போங்க, பேக் டு ஸ்டடியில நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஒவ்வொரு டாபிக்கும் எங்க இருக்கு புக்ல அப்படின்னு சொல்லியாச்சு, அங்க போய் பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட யூடியூப் சேனல் பாருங்க. அப்படி இல்லைன்னா ஏஐ கிட்ட போட்டு அதை போட்டோ எடுத்து போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சுதா? எப்படி நம்ம மேக்ஸ் இப்படி கார் பண்ணாதான் புத்திசாலித்தனமா இருக்கும். நம்ம எஸ்எல்சி ஸ்டாண்டர்டா என்ன அப்படின்னும் போது நமக்கு எந்த புக்ல இருந்து அதிகமா கேட்கறாங்க அப்படின்றது நீங்க எஸ்ஆர்டி போனீங்கனாலும் தெரிஞ்சுக்கலாம். வந்து பிவைக்கெல்லாம் நீங்க சால்வ் பண்ணி முடிச்சுன்னா எந்த மெத்தட் கேட்டாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப கண்டிப்பா உங்களால 20+ மினிமம் வந்து போடலாம் அப்படின்னு. நம்ம டார்கெட் என்னது 80%. அப்ப 25 கொஸ்டின்ல 20 கொஸ்டின் கரெக்டா போட்டீங்கன்னா நீங்க அந்த 120 நீங்க அந்த டார்கெட் அச்சீவ் பண்றது கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். மினிமம் நம்ம சொல்றது மேக்ஸிமம் 25 போட்டுலாம். கொஸ்டின் ஈஸியா இருக்கு அப்படின்னா சென்டம் போட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதான். ஸோ எக்ஸாம் ஹால்ல போயிட்டு நம்ம ஓகே ஃப்ரெண்ட். ஸோ இப்போ பிவைக்கு பொறுத்தவரையும் சரி, ஆப்டிடியூட் பொறுத்தவரையும் இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியா வந்து இருக்க போகுது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து 3வது என்னப்பா அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன். என்ன சொன்னா நம்ம ஜூலைல இருந்து நம்ம ஜூலை 2025 இருந்து ஆரம்பிச்சு நம்ம எது வரையும் போக போறோம் அப்படின்னா ஜூலை 2026. கவலைப்படாதீங்க, இது ஃபுல்லா நான் வந்து ஃபுல்லா நான் முழுக்க என்னுடைய பொறுப்பா எடுத்து நம்ம கொடுக்குற பிடிஎஃப், நம்ம கொடுக்குற கிளாஸ் தாண்டி எதுவுமே வராது அப்படின்ற அளவுக்கு டோட்டலா தினமணி, இங்கிலீஷ் இந்து நியூஸ் பேப்பர் அண்ட் பிஐபி, அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிகேஷன்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல அது அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் இது எல்லாமே கவர் பண்ணி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க போறோம். அது 8 to Z வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இது ஒன்லி ஒரே ஒரு சோர்ஸ், இதோட நீங்க ஃபாலோ பண்ணா போதும். ஆனா இதுக்கு அடிஷனலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பர் கண்டிப்பா படிக்கணும் வந்து. ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரையும் நீங்க உங்க சைடு வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா டெய்லி நியூஸ் பேப்பரை ரீட் பண்றதுங்க. ஸோ லைப்ரரியில போய் ரீட் பண்ணாலும் சரி, அல்லது நியூஸ் பேப்பரை நீங்க வீட்டுக்கே வாங்கிட்டு இல்ல உங்க ரூம்ல வாங்கிட்டு டெய்லி நியூஸ் பேப்பரை நீங்க ரீட் பண்ணாலும் சரி. எய்தர் வந்து நீங்க வந்து தினமணி ஆர் தி ஹிந்து நியூஸ் பேப்பர் அனுப்பிக்கிறோம். ஸோ அப்போ தினமணி நியூஸ் பேப்பரை நீங்க படிச்சாலும் சரி ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வந்து தி ஹிந்து நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, ஸோ அதை படிச்சாலும் சரி. ரெண்டுத்துல ஏதாவது நியூஸ் பேப்பர் கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா நம்ம வந்து கதை தெரிஞ்சு வச்சுக்கலாம் வந்து. அப்பதான் மந்த்லி பிடிஎஃப் வந்து படிக்கும் போது கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் வந்து. இல்லைன்னா எல்லாமே புதுசா இருக்கும் வந்து. ஸோ அப்ப வைஸ் பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணனா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகக்கூடாது வந்து. காரணம் என்னன்னா அடுத்த எலெக்ஷன் நடந்துருச்சு, அவர் வந்துட்டாரு. டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து நாடாளுமன்றம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, மாநிலங்களவை தலைவராக உட்காந்துட்டாரு அப்படின்னும் போது நம்ம நியூஸ் பேப்பரே படிக்கல அப்படின்னா எல்லாமே நமக்கு ஆச்சரியமா இருக்கும் வந்து. ஸோ அந்த ஆச்சரியம் வேணாம் அப்படின்றது நம்மளுடைய பாயிண்ட். ஸோ அதனால அந்த ஆச்சரியம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. சும்மா ஜென்ரலா உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் தோணுதோ படிங்க. சினிமாவை விட்டுருங்க வந்து. ஸ்போர்ட்ஸ் வந்து வின் பண்ணதுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ட், அதுக்கு முன்னாடி இருக்கிறது நமக்கு தேவையில்லை வந்து. பொலிட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தர் திட்டுறது, அந்த ஒரு பார்ட்டி வந்து சொல்றது, அப்போசிஷன் என்ன சொன்னாங்க ஆளுங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு பொலிட்டிக்கல் அப்படின்னு எடுத்துட்டா பார்லிமெண்ட்ல சட்டம் கொண்டு வந்தா இம்பார்ட்டன்ட், டிராஃப்ட் பில்லு கொண்டு வந்தா நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. அப்புறம் குடியரசுத் தலைவர், அது பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் வந்து. நம்ம சீஃப் மினிஸ்டர், கவர்னர்ஸ் ரிட்டர், ஸோ அது மட்டும் தான் படிக்கணும். ஜுடிஷியரி இருக்கு அப்படின்னா அதை பத்தி படிக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் பத்தி வருது நம்ம படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம செலக்டிவா தான் நம்ம என்ன பண்ணோம்னா கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இல்ல கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடியவங்களை பத்தி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் நியூஸ் பேப்பர்ல பாத்துக்க வேண்டியதான் வந்து. ஸோ அது வந்து நீங்க உங்களுடைய ரோலா டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்றது அப்படின்றது கண்டிப்பா வந்து பண்ணணும் அப்படிங்கிறோம். ஆனா நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது மந்த்லி தான் நோட்ஸ் மேக்கிங் பண்ண போறீங்க. அப்ப நோட்ஸ் மேக்கிங் வந்து எதுல பண்ண போறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா நம்ம கொடுக்குற மந்த்லி பிடிஎஃப் இதுக்கான ஒரு டீடைல் ஷெட்யூல் நம்ம இப்போ கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட் வந்து. கொடுத்துட்டா எப்படி நீங்க கவர் பண்ண போறீங்க, எந்தெந்த வாரம் உங்களுக்கு என்னென்ன கிளாஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வரப்போகுது, எந்த பிடிஎஃப் வரப்போகுது, நம்மளோட யூடியூப் சேனல் அப்படின்னு ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிக்க போறீங்க. ஸோ அப்போ நோட்ஸ் மேக்கிங் வந்து மந்த்லி பண்ண போறீங்க. ஸோ நோட்ஸ் மேக்கிங் வந்து மந்த்லி பண்ண போறீங்க. இது நம்ம சொன்னது ஏற்கனவே சொன்னதுதான் வந்து. ஸோ 13 months வந்து கவர் பண்ண போறீங்க அப்படின்னு பார்க்குறோம். எதுக்கு அப்படின்னா குரூப் 1 எக்ஸாமுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதை வந்து நம்ம அகாடமிலே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ விஜயகுமார் ஐஎஸ் அகாடமில உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ நீங்க அதை அப்படியே ஃபாலோ
பண்ணிட்டு கொண்டு போயிடலாம் அப்படின்னு. ஸோ இதை எப்படி கவர் பண்ண போறோம் அப்படின்னு டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுக்க போறோம். அந்த ஷெட்யூல் பொறுத்தவரையும் நமக்கு எப்படி ஆரம்பிக்க போகுதுன்னா ஜனவரில இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம் ஃப்ரெண்டு. ஸோ ஜனவரில இருந்து ஆரம்பிச்சு நம்ம அப் டு டேட் வந்து அப்படியே கொண்டு போகிறோம். இப்போ ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்றது நம்ம ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்கும். வந்து ஜனவரி செகண்ட் வீக் வந்து நமக்கு ஜூலை ஆகஸ்ட் அப்படியே அடுத்தடுத்த வாரத்தில் உங்களுக்கு ரெகுலரா வந்து அப் டு டேட் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். அந்த ஸோ அதனால கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் 13 months நம்ம கவர் பண்ணா போனோம். ஸோ அது நம்ம விஜயகுமார் ஐஎஸ்க்கு கொடுத்துரும். ஆனால் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ரெகுலரா ரிவிஷன் வந்து பண்ணணும். வந்து ஸோ ரிவிஷன் பண்ணாம நம்ம ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிட்டேன் நோட்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா பத்தாது. ரிவிஷன் கண்டிப்பா வேணும் கரண்ட் அஃபேர்ஸ்ல. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து நிறைய ஃபேக்ட் வந்து ஃபேக்ட் வந்து நம்ம ஒரு தடவை ரீட் பண்ணா ஞாபகத்தில் இருக்காது. அப்போ ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை வந்து கவர் பண்ண முடியும் அப்படின்னா. ஸோ அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயமா வந்து இருக்க போது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டடி பிளான் வந்து போடணும். ஸ்ட்ராட்டஜி அவ்வளவுதான் ஃப்ரெண்ட், முடிஞ்சிச்சு. பேட்டர் ஸ்டடி கொடுத்தாச்சு. அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஒவ்வொரு டாபிக்கை நீங்க கவர் பண்ணிட்டு பிவைக்கு போயிட்டு அதில் கேட்டிருக்காங்க புதுசா ஏதாவது இருந்தாலும் எடுத்து நோட்ஸ்ல எழுதிட்டு முடிச்சிட வேண்டியதான் வந்து. அண்ட் ஃபைனலா வந்து ஸ்டடி பிளான் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்டடி பிளான் எப்படி நம்ம வந்து பிளான் பண்றோம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃப்ரெண்ட் வந்து நம்ம ரெண்டு விதமா வந்து போடுறோம். ஒன்னு யாருக்கு அப்படின்னா வந்து பார்ட் டைமா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அனதர் ஒன்று யாருக்கு அப்படின்னா ஃபுல் டைம் வந்து. ஸோ இப்போ பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னும் போது ஜென்ரலாக நம்ம யாரை பார்ட் டைம் சொல்லலாம் அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு என்னால் 5 மணி நேரம் தான் ஒதுக்க முடியும் அப்படின்றவங்கள பார்ட் டைம் நம்ம சொல்லலாம் வந்து. அதே மாதிரி ஃபுல் டைம் அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு என்னால் 10 மணி நேரம் படிக்க முடியும் ஆர் 12 மணி நேரம் படிக்கலாம் அப்படின்னா ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலாம் வந்து. ஸோ இப்போ பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் 5 hours மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதை விட அதிகமாக போட்டு ப்ராக்டிக்கலாக உங்களால் பண்ண முடியல அப்படின்னும் போது அது வந்து நம்ம ஷெட்யூல் வந்து கொலாப்ஸ் பண்ணிடும் வந்து. அதனால டெய்லி 5 மணி நேரம் போட்டுக்கோங்க. வேலைக்கு போறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க வந்து, ஏன்னா வேற ஏதாவது உங்களுக்கு வந்து அடிஷனல் ஒர்க் இருக்கு, ரோல் இருக்கு, அதனால 5 மணி நேரம் படிக்கணும், 5 மணி நேரமே போட்டுக்கோங்க. அப்போ கூடுதலாக 1 மணி நேரம் இருந்தா வேணா எக்ஸ்ட்ராவா படிச்சுக்கோங்க. ஆனா 6 மணி நேரம் போட்டு அடுத்த நாள் வந்து 5 மணி நேரம் தான் படிச்சேன், அதுக்கு அடுத்த நாள் 4 மணி நேரம் தான் படிச்சேன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து கஷ்டப்படுத்திக்காங்க வந்து. அதனால ஷெட்யூல வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்ற மாதிரி போடக்கூடாது, ஷெட்யூல வந்து ஃபாலோ பண்ற மாதிரி போடணும். அப்ப ஷெட்யூல பிரேக் பண்ற மாதிரி போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடும். ஃபாலோ பண்ற மாதிரி போட்டோம்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது, என்ஜாய் பண்ணி படிப்போம், அந்த ப்ராசஸே சூப்பரா இருக்கும். ஃபுல் டைம் அப்படின்னும் போது நம்ம ஜென்ரலாக யார் சொல்லலாம், வேலைக்கு போகாம அது மாதிரி காலேஜ் முடிச்சவங்கள நம்ம சொல்லலாம். காலேஜ் போயிட்டு இருக்கவங்க ஃபுல் டைம்லாம் போட்டுறாதீங்க, ஏன்னா கஷ்டம் வந்து. அப்போ 10 hours அப்படின்றத நீங்க எடுத்துக்கலாம், ஆர் நீங்க 12 hours அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட் வந்து. ஃபுல் டைமாக படிக்கணும் வந்து. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு என்னென்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு பாயிண்ட் வரும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர்றது ஜிஎஸ் தான், ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் வந்து. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் நம்ம பண்ண போகிறது ஸோ ஜிஎஸ் வந்து படிக்க போகிறோம் அப்படின்னு. அப்போ ஜிஎஸ் படிக்கும் போது வந்து நான் ஃபர்ஸ்ட் நம்ம 2 மாசத்துக்கான ஒரு ஷெட்யூலாக கொடுக்குறேன். டெய்லி நீங்கள் பண்ண போறீங்க, 2 மாசம் பண்ண போறீங்க. அப்போ ஜிஎஸ்ல நம்ம எந்த யூனிட் வந்து கவர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதா ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3 அண்டு அதுக்கப்புறம் ஏதோ ஃபாலோ பண்ண போகிறோம். இது நம்ம ஃபர்ஸ்ட் போடுறது வந்து அதிகமான கொஸ்டின் கேட்குற யூனிட்டே போட்டுக்கலாம். யூனிட் 4 அண்டு யூனிட் 3 அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்குறோம் வந்து. இதுதான் கவர் பண்ண போறீங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து 5 hours படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஃபுல் டைம் படிக்கிறவங்க இருந்தாலும் சரி. இது சரி நான் 5 hours படிக்கிறேன், எனக்கு 2 யூனிட் எப்படி கவர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஸ்பிளிட் அப் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா ஓல்டு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க 2 யூனிட்டும் படிக்கலாம். நியூ ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஃப்ரெஷரா இருக்கீங்க, பார்ட் டைமா தான் படிக்க போறீங்க அப்படின்னா யூனிட் 4 ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்க முதல் மாசம், 2வது மாசம் வந்து யூனிட் 3 வந்து படிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்றோம்னா இதை 2 மாசமா பிரிச்சு படிக்க போறீங்க. அதே வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் இருந்தா 2 யூனிட் சேர்த்து 2 மாசம் அப்படியே அந்த த்ரூ அவுட் வந்து நான் இப்போ போடுறேன், எப்படி ஸ்டடி பிளான் போடுறேன் அதில் நான் சொல்லி தரேன். அப்போ ஃபுல் டைம் அதே மாதிரி வந்து நீங்க 2 யூனிட்டுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா மாறி மாறி படிச்சீங்கன்னா தான் போரிங்கா இருக்காது வந்து. அப்பதான் நம்ம பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணும் வந்து. நம்ம ஒரே விஷயத்த பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் என்ன டயர்ட் ஆயிடும் வந்து, சீக்கிரமா டயர்ட் ஆயிடுவீங்க. அப்புறம் நீங்க படிக்கிறதுலாம் ஏறாது வந்து, அப்புறம் நம்ம ரீகாலும் பண்ண முடியாது, அந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். ஸோ அதனால அப்படி சொல்றேன். அடுத்து வந்து 2வது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து நம்ம வந்து யாரு முக்கியம் அப்படின்னா ஆப்டிடியூட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்டிடியூட் அப்படின்றது நம்ம டெய்லி பண்ணணும். டெய்லி பண்ணணுமா, நான் தான் மேக்ஸ் நல்லா போடுவேனே, நான் வந்து 18 கொஸ்டின் கேட்டா போட்டேன், கடைசி நடந்த எக்ஸாம்ல 20 போட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. திருப்பி அகைன் நீங்க வந்து நீங்க அந்த 20+ நம்ம சொன்ன அந்த மினிமமோ இல்லை 25 போடணும்னா டெய்லி மேக்ஸா போட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வந்து. இது நம்ம பண்றதுனால நமக்கு வந்து ஒன்றும் நஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா நம்ம சென்டம் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். ஏன்னா 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின்ல ப்ரிலிம்ஸ் மிஸ் பண்ணவங்க பலர் இருக்கேன் வந்து. ஸோ அந்த நிலைமை உங்களுக்கு வந்துடவே கூடாது. நீங்க 100% வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிராக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிராக் பண்ணணும். ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க மேக்ஸ் டெய்லி ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்த நம்ம 6 மாசத்துக்கு நம்ம போடுற ஷெட்யூல் வந்து ஆப்டிடியூட் இருக்கு. 3வது என்னப்பா அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஏற்கனவே சொன்னதா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுப்போம், வீடியோ இருக்கு, கிளாஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க தினமணி ஆர் தி ஹிந்து நியூஸ் பேப்பர் டெய்லி படிக்கணும். லைப்ரரியில் படிச்சாலும் சரி, நியூஸ் பேப்பர் வாங்கி படிச்சாலும் சரி, ஆர் பிடிஎஃப் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, இல்ல ஏதாவது டெலிகிராம் சேனல் டவுன்லோட் பண்ணி படிச்சாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம்.
ஆனா டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்றது நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், டெய்லி நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணி தூக்கி போட்டுறணும். அவ்வளவுதான். நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நோட்ஸ் எடுக்கிறது நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுக்கணும், அதை ஃபாலோ பண்ண, ஏன்னா அதுதான் காம்ப்ரஹென்சிவா இருக்கும். டெய்லி நியூஸ் பேப்பர்ல எல்லாமே கவர் ஆகாது அறிமுகம். ஸோ இப்போ இந்த 3 விஷயம் போட்டாவே முடிஞ்சு போச்சு. நம்ம 100 இது ஜிஎஸ் அண்ட் யூனிட் அந்த ஜிஎஸும் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம 175 கொஸ்டின் வரப்போது, ஆப்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 25 வரப்போகுது அறிமுகம். ஸோ இப்போ நம்ம எப்படி நம்ம டைம் அலாகேட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்க்கு வந்து எவ்வளவு நேரம் ஒதுக்க போறோம் அப்படின்னா 3.5 மணி நேரம் ஒதுக்க போறோம் ஃப்ரெண்ட். வந்து ஆப்டிடியூடுக்கு வந்து எவ்வளவுனா 45 மினிட்ஸ், அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 45 மினிட்ஸ். யாருக்குன்னா பார்ட் டைமா படிக்கிறவங்களுக்கு வந்து. ஸோ அப்போ அந்த 3.5 மணி நேரத்தை நான் எப்படி ஸ்பிளிட் அப் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பிரிச்சு போடுறது அப்படின்னு எடுத்துட்டோம்னா வந்து 2 ஹவர்ஸ் வந்து பிளஸ் 1.5 ஹவர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஒரு 1.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா வந்து ஸ்பிளிட் அப் பண்றோம். வந்து ஆப்டிடியூட் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ் வந்து டெய்லியும் நீங்க வந்து டைம் வந்து ஒதுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் 45 மினிட்ஸ் வந்து ஒதுக்கணும். 45 மினிட்ஸ் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு குறைஞ்சது 3/4 மணி நேரமா தான் ஆகும் வந்து. ஸோ அதனால கண்டிப்பா கதையெல்லாம் படிக்கணும்ல, அதில் இருக்க ஃபேக்ட் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆனால் நோட்ஸ் எடுக்கிறது நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்க போறீங்க. ஸோ அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இது ஒரு 1.5 மணி நேரம், இது ஒரு 3.5 மணி நேரம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னா 5 மணி நேரம் ஆயிருது அப்படின்னு. இது 5 ஹவர்ஸ் அப்படின்னு பார்க்கணும். இது வந்து பார்ட் டைமா படிக்கிறோம். இந்த ரொட்டீனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, டெஃபினட்டா நீங்க ஃபர்ஸ்ட் டைம்ல கிராக் பண்ணிடலாம் அப்படின்னு. ஃபுல் டைமா படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு அப்படியே இதை வந்து நம்ம டபுள் பண்ணி கொடுக்கணும். ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபுல் டைமா படிங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. சீனியர் ஸ்டூடெண்டா இருந்தா பார்ட் டைம்ல கவர் பண்ணிடுவீங்க, ஃபாஸ்டா உங்களால முடியும். ஏற்கனவே படிச்சது, அதனால உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கிறதுனால கடகடன் படி வச்சிருவீங்க, அதனால பார்ட் டைம் பாசிபிள். ஆனா ஃப்ரெஷரா நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இப்பதான் படிக்க போறீங்க, காலேஜ் இப்பதான் முடிச்சிருக்கீங்க, இல்லை இது வரைக்கும் எக்ஸாமே ப்ரிப்பேர் பண்ணல, இப்பதான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஃபுல் டைமா படிக்கிறது நல்லது. 10 மணி நேரம் இருந்ததுன்னா சாலிடா you are going to crack this exam அப்படிங்கிறோம். ஸோ அதனால ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வந்து அரௌண்ட் வந்து நமக்கு 10 ஹவர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 மணி நேரம் இருக்கும் வந்து. ஸோ அதே மாதிரி நமக்கு ஆப்டிடியூட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து 1.5 மணி நேரம், 1.5 ஹவர்ஸ் வந்து ஆப்டிடியூட் வந்து ஃபாலோ பண்ண போறீங்க. 1.5 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா வந்து இன்க்ளூடிங் நீங்க மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்றதுக்கு சேர்த்து தான் அப்படின்னு பார்க்குறோம். இங்க வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது 45 மினிட்ஸ் அப்படின்னும் போது ஏதாவது ஒரு நாள் நியூஸ் பேப்பர்ல கண்டென்ட் இருக்காது, அந்த டைம்ல நீங்க மந்த்லி பிடிஎஃப் நீங்க நோட்ஸ் எடுத்ததோ பிரிண்ட் போட்டதோ நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா பார்ட் டைம் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து இப்போ நமக்கு மேல இருக்கிறது வந்து 7.5 மணி நேரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா 1.5 மணி நேரமா ஸ்லாட்டா வந்து டிவைட் பண்றீங்க. அப்படி பண்ணீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு வந்து 5 ஸ்லாட் வரும் வந்து. ஸோ அப்போ பெர் டே வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்லாட்ஸ் இருக்கும். அந்த 5 ஸ்லாட்ஸ்ல வந்து நீங்க ஜிஎஸ் வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும் 10 ஹவர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. அதே வந்து 12 ஹவர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கும் அதே தான். 1.5 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க. 1.5 மணி நேரம் வந்து நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்குல்ல, ஸோ அது பிளஸ் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அது ரெண்டும் சேர்த்து நம்ம ரிவிஷன் பண்றதுக்கும் அதுல இன்க்ளூட் பண்ணி கொண்டு போயிடுவீங்க. உங்களுக்கான டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது இங்க உங்களுக்கு 3 ஹவர்ஸ் போச்சுன்னா மீதி 9 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த 9 ஹவர்ஸ் அப்படின்னு நம்ம எப்படி ஸ்பிளிட் அப் பண்றோம் அப்படின்னா வந்து டிவைடட் பை நம்ம 1.5 ஹவர்ஸ் நம்ம போடும்போது நமக்கு கரெக்டான ஓகே. அப்ப நமக்கு 1.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் 1.5 மணி நேரம், ஆப்டிடியூட் 1.5 மணி நேரம் அப்படின்னு நம்ம போடும்போது நமக்கு அந்த 1.5 மணி நேரத்தை நம்ம 9ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு எத்தனை ஸ்லாட் வந்து இருக்கும் அப்படின்னா 6 ஸ்லாட்ஸ் வரும் வந்து. ஸோ அப்போ 6 ஸ்லாட் வரும். ஸோ அப்போ அந்த 6 ஸ்லாட்ஸ் அப்படின்றத நீங்க அப்படியே படிச்சுக்க வேண்டியதான். இப்போ இதுல எப்படி படிக்கிறோம் அப்படின்னா வந்து 2 மணி நேரம் அப்படின்றது நீங்க பாலிட்டிக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட், பார்ட் டைமா படிக்கிற ஸ்டூடெண்ட். அடுத்த ஒரு 45 மினிட்ஸ் என்ன பண்ணணும்னா ஆப்டிடியூட் பண்ணணும். அடுத்த 1.5 மணி நேரம் வந்து ஹிஸ்டரி, அடுத்த 45 மினிட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மிக்ஸ் பண்ணி படிக்கணும். அப்படியே ஃபுல்லா ஜிஎஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி பண்ணாங்க. கலந்து படிங்க. கலந்து படிச்சீங்கன்னா இன்னும் ஜாலியா இருக்கும், என்டர்டைன்மெண்டா இருக்கும், படிக்கிறது நமக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி இங்க 5 ஸ்லாட் இருக்கு அப்படின்னா இந்த 5 ஸ்லாட்டுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5 ஸ்லாட் எப்படி பிரிக்கலாம்னா 3 ஸ்லாட் வந்து யாருக்கு போட்டுக்கணும் அப்படின்னா நம்ம அதிகமான கொஸ்டின் கேட்கிற பாலிட்டிக் போட்டுக்கணும். அடுத்த 2 ஸ்லாட் யாருக்கு பண்ணணும், ஹிஸ்டரிக்கு போட்டுக்கணும் வந்து. இங்க 6 ஸ்லாட் இருக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 ஸ்லாட் வந்து பாலிட்டிக்கும் 2 ஸ்லாட் வந்து ஹிஸ்டரிக்கும் போட்டுக்கலாம். ஹிஸ்டரி நிறைய ஆச்சு வாஸ்ட் ஆச்சு அப்படின்னு நினைக்காதீங்க, பாலிட்டிலையும் நிறைய கண்டென்ட் இருக்கு படிக்கிறதுக்கு வந்து. ஸோ அதனால அதுவும் நம்ம வந்து டக்குன்னு வந்து கவர் ஆயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. குரூப் 1 பொறுத்தவரை நமக்கு டீட்டெயிலா இருக்கு சிலபஸ் அப்படின்னு பார்க்குறோம். அதனால அதுக்கு நம்ம 40 கொஸ்டின் கேட்கறாங்க, இல்லை 25 கொஸ்டின் கேட்கறாங்க சொல்லிட்டு அப்ப நம்ம இங்க டிவைட் பண்ணும்போது 3+2 டிவைட் பண்ணிக்கலாம். அப்ப 3 அப்படின்றது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவைட் பண்றது 3+2 டிவைட் பண்ணிக்கலாம். 3 அப்படின்றது பாலிட்டிக் வந்து, 2 அப்படின்றது ஹிஸ்டரிக்கு வந்து அப்படி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இதை பொறுத்தவரை நம்ம எப்படி டிவைட் பண்ணிக்கலாம், 1.5 மணி நேரம்ன்றது நம்ம 6 வந்து நம்ம வந்து பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் போது 9 மணி நேரம் நம்ம கவர் பண்றோம். ஸோ அப்ப நம்ம டிவைட் பண்ணி போட்டோம்னா நமக்கு இதை பொறுத்தவரையும் 4+2 நீங்க பிரிச்சுக்கலாம். ஃபுல் டைம் அப்படி 4 அப்படின்றது பாலிட்டிக்கும் அதே மாதிரி 2 அப்படின்றது ஹிஸ்டரிக்கும் போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு 2 மாசம் நீங்க இப்படி தான் ஃபாலோ பண்ண போறீங்க வந்து. இல்லை நமக்கு
சனிக்கிழமை இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை இருக்கு அப்படின்றத பத்திலாம் கவலைப்படாதீங்க. நமக்கு வந்து ஷெட்யூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லா நாளும் அப்படிதான் போகணும் வந்து. எக்ஸப்ட் இப்போ நீங்க சப்போஸ் வந்து நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணிருக்கீங்க, கிளாஸ் இருக்கு, டெஸ்ட் இருக்கு அப்படின்னா மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த டேவை நம்ம ஒரு ஆப்ஷனலா வந்து வச்சுட்டு அந்த டே மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். 10 நாள் எல்லாமே நீங்க இப்படியே கொண்டு போற மாதிரி கொண்டு போயிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ப்ரிப்பரேஷனை பொறுத்தவரையும் வந்து. இப்போ நமக்கு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நமக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைமா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து இது வந்து 10 ஹவர்ஸ் வரும். டோட்டல் போட்டீங்கன்னா வந்து 7.5 மணி நேரம் இருக்கு. தப்பா சொல்லிட்டேன்னா ஆமா 10 மணி நேரம் வருது. 10.5 ஹவர்ஸ் வருது ஃப்ரெண்ட். இது அப்ப 10 மணி நேரமா ஆக்கிக்கோங்க. இல்லைன்னா நம்ம குறைக்கிறதா இருந்தா ஒரு ஸ்லாட்டை மட்டும் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் குறைக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி வரும். இந்த 12 மணி நேரம் போட்டீங்கன்னா நீங்க ரவுண்ட் அப் பண்ணீங்கன்னா இது 3 மணி நேரம் வந்துருது, இங்க 9 மணி நேரம் வந்தது. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஹவர்ஸ் வந்துடும். அப்படி பிரிச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு 1/2 hour வந்து இடிக்குது, 10 மணி நேரம் தான் என்னால முடியுது அப்படின்னா வந்து இதுல ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி இப்போ நமக்கு வந்து பாலிட்டில ஆர் ஹிஸ்டரியில நீங்க 1/2 hour வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துல கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டா கட்டணும் 10.5 hours வருது. ஏன்னா 7.5 இது ஒரு 3 வந்து சாரி ஃப்ரெண்ட் கவனிக்கல. ஸோ அப்போ 10 மணி நேரம் வருது. ஸோ அப்போ 10.5 hours இது 12 hours அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்படி போட்டீங்கன்னா ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு இங்கே கவர் ஆகிடும் அப்படிங்கிறோம். ஸோ இப்படி போட்டுட்டு 2 மாசம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னதா என்னால வந்து 2 சப்ஜெக்ட் படிக்க முடியல அப்படின்னா மாசம் வந்து நீங்க என்ன பண்ண பாலிட்டி கவர் பண்ணுங்க 3.5 மணி நேரத்துல வந்து. அடுத்த ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணா பாலிட்டி இது ஹிஸ்டரி கவர் பண்ணுங்க. ஸோ அப்போ பாலிட்டி அதுக்கப்புறம் ஹிஸ்டரி பார்ட் டைம். ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு மொத்தம் 7.5 மணி நேரம் இருக்கு, 9 மணி நேரம் உட்காந்து ஒரே சப்ஜெக்ட் படிக்காதீங்க வந்து. அதே மாதிரி நடுவில் என்ன பண்றீங்கன்னா நீங்க ஆப்டிடியூட் ஒரு தடவை, கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு தடவை. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், பாலிட்டியில் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அடுத்து வந்து ஆப்டிடியூட் இருக்கு வந்து. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி பாலிட்டி வந்து. ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் பாலிட்டி வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ அடுத்தடுத்து அதே சப்ஜெக்ட் வராத மாதிரி நீங்க பார்த்துட்டீங்கன்னா கரெக்டாக ஆரம்பிக்க ஹிஸ்ட்ரியில் ஆரம்பிச்சீங்கன்னா முடிக்கிறது ஹிஸ்ட்ரி அப்படின்னு போட்டீங்கன்னா 2 செஷன் தான். நடுவில் ஃபுல்லா பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டி, ஆப்டிடியூடு, திருப்பி பாலிட்டி அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷெட்யூல கையால எழுதுங்க, எழுதி பேஸ்ட் பண்ணுங்க நீங்க படிக்கிற இடத்துல. அப்படி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து முடிஞ்ச வரையும் பிரேக் பண்ணாம ஃபாலோ பண்ணுவீங்க. மனசுல வச்சுட்டீங்கன்னா பிரேக் பண்ணிடுவீங்க, மறந்துடுவீங்க. அதை எழுதி ஒட்டிட்டு நான் இதான் ஃபாலோ பண்ண போறேன், இப்படிதான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த ஸ்டடி பிளான் அப்படின்றது காம்ப்ரஹென்சிவா நமக்கு ஜிஎஸ் அப்படின்றது நம்ம 2 மாசத்துக்கு வந்து இந்த பிளானை போட்டிருக்கோம். அடுத்த 2 மாசம் இங்க யூனிட் 4 and 3 இருக்குல்ல, அதுக்கு போல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா யூனிட் 5 and 2 வந்து இருக்கும். அடுத்த 2 மாசம் என்ன இருக்கும் அப்படின்னா யூனிட் 6 and 1 இருக்கும் அப்படி. மற்றபடி ஆப்டிடியூட் அப்படியே கண்டினியூ ஆகும், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். ஆப்டிடியூட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் ஏற்கனவே தெளிவா வந்து சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட். ஸோ இந்த மெத்தட்ல போனீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றீங்க, இந்த ஸ்டடி பிளானை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்ணிடலாம் அப்படி. ஸோ இதுல நான் சப்ஜெக்ட் படிக்கிறேன், எனக்கு வந்து புரியல, எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஸோ மேக்ஸ் வந்து நான் ரொம்ப வீக்கு, என்னால் வந்து மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். அதே மாதிரி நான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவேன், வந்து கன்சிஸ்டன்சி இருக்காது, தொடர்ந்து நான் படிக்க மாட்டேன், டைவர்ட் ஆயிடுவேன். இது இல்லாம நான் வந்து பிவிக்கு போய் பார்க்கறதுக்கு பதிலா எனக்கு அந்த டாபிக் முடிஞ்ச உடனே அந்த டாபிக்ல எனக்கு ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின்ல டெஸ்ட் இருந்தா பெட்டரா இருக்கும், டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் இருந்தா. இப்படி நினைச்சீங்க அப்படின்னா நம்ம அகாடமில பிசிஎம் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜனவரி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஃபவுண்டேஷன் அப்படின்றது நம்ம டிசம்பர் 22 இருந்து நம்ம ஆரம்பிச்சு கொண்டு போறோம். ஸோ அதுல உங்களுக்கு ஃபவுண்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ல கிராக் பண்றது தெளிவா யூனிட் வைஸ் தான் நம்ம போக போறோம். 10 நாள் கிளாஸ் இருக்கு. அந்த 10 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 1 ப்ரிலிம்ஸ்னா என்ன, குரூப் 1 மெயின்ஸ்னா என்ன அப்படி சொல்லி உங்களுக்கு தெளிவான ஒரு கிளாரிட்டி வந்து கிடைச்சிடும். ஒரே நேரத்தில் நீங்க ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கவர் பண்ணலாம். அந்த ப்ரிலிம்ஸ்ல ஒரு யூனிட் நம்ம கவர் பண்றோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஜனவரியில நம்ம ஹிஸ்ட்ரி எடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் யூனிட், அதுக்கு அடுத்து நம்ம பாலிட்டி கொண்டு போறோம் செகண்ட் யூனிட். அப்போ ஜனவரி ஹிஸ்ட்ரி நம்ம கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா நீங்க அடுத்து உடனே மாடர்ன் ஹிஸ்ட்ரி வந்து யூனிட் 1 வந்து நம்ம மெயின்ஸ்ல இருக்கிற யூனிட் நீங்க கவர் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கான கிளாஸஸ் அப்படின்றது உங்களுக்கு ரெடியா இருக்கும், புக்ஸ் கொடுத்துரும், புக் பேஸ்டு கிளாஸஸ் தான் நம்ம வந்து கொண்டு போறோம் அப்படிங்கிறோம். ஸோ நம்மளுடைய அப்ரோச் என்னென்ன ஃப்ரெண்ட், ஒவ்வொரு டாபிக் கவர் பண்ண உடனே அதுல ஒரு டெய்லி டெஸ்ட், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ் பண்ணி, அந்த வாரம் அது வீக்லி டெஸ்ட், இதை எழுதி உங்களை தரவா அந்த டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட்ல உங்களை ரெடி பண்றது. அதே மாதிரி கிளாஸ்ல பிவிக்கு ஆட் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். அப்ப ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்க தனியா போய் பார்க்கணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது அப்படிங்கிறோம். ஸோ அதுலேயே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுலேயே டெய்லி டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட் அப்படின்னு கான்டாக்ட் பண்றதுனால நீங்க அந்த 6 மாசம் வந்து அந்த ஃபவுண்டேஷன் ப்ரிலிம்ஸ் ஃபவுண்டேஷன்ல நீங்க படிக்கும் போது நீங்க டோட்டலாவே ரெடி ஆயிடும். அடுத்து திருப்பி 120 days டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து இருக்க போது. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பாட் டெஸ்ட் தான் அவங்களுக்கு இன்னும் அடிஷனலாக கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்து. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து சயின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் எங்கெல்லாம் டச் பண்ணிக்கணும் அந்த ஏரியால இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறது. செகண்ட் யூனிட் வந்து இப்போ எக்ஸாம்பிள் குல்லார் மஜித் ஹுசேன் சொல்லிட்டு ஃபேமஸான புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டி புக்ஸ் வந்து என்னென்ன இருக்கோ அதையும் கவர் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது. அடுத்து லட்சுமிகாந்த் புக் பாலிட்டிக், ஹிஸ்ட்ரிக்கு வந்து வெங்கடேசன் அண்ட் ஸ்பெக்ட்ரம் புக், பிபின் சந்திரா அவருடைய புக் கவர் பண்ணுறது. அண்ட் எக்கனாமிக் வந்து நிதின் சிங்வானியா புக், அண்ட்
இந்தியன் எக்கனாமி வந்து ரமேஷ் சிங் அவருடைய புக்கு கவர் பண்றதுன்னு சொல்லிட்டு அவன் யூனிட் 6 அப்படின்னும் போது ஸ்டாண்டர்டான கவர்மெண்ட் மெட்டீரியல் அண்ட் புக்ஸை கவர் பண்ணி உங்களுக்கான டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி அதுலயும் வேலிடேஷன் பண்றது. அப்போ கிளாஸ்லையும் வேலிடேஷன் பண்ணி அண்ட் டெஸ்ட்லையும் வேலிடேஷன் பண்ணி அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் கொடுத்து அதுக்கான டிஸ்கஷனையும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி உங்களை முழுக்க எக்ஸாம் ஓரியன்டா தயார் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிராக் பண்றது அப்படின்றத நம்மளுடைய நோக்கம் பாருங்க. இந்த பேட்ச் பத்தி டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வேணும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பர் வந்து 93605399 அப்படி நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு செல்ஃபா படிக்கிறதுல பிரச்சனை இருக்கு, என்னால படிச்சுட்டு இருக்கேன், என்னால பாஸ் பண்ண முடியல, எனக்கு வந்து என்னன்னா ஒரு கன்சிஸ்டன்டா பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா அது நம்ம அகாடமி மிக குறைந்த கட்டணத்துல தரமான பயிற்சி உங்களுக்கு கொடுக்கறது ரெடியா இருக்கும். 100% ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் அப்படின்றது ஓரியன்டா நம்ம வந்து பேட்ச் வந்து போட்டிருக்கோம். அண்ட் ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே நீங்க மெயின்ஸையும் சேர்த்து காப்பணும். அப்ப நீங்க மெயின்ஸ் போகும்போது ஜீரோல இருக்க மாட்டீங்க. அண்ட் ப்ரிலிம்ஸ்ல நீங்க படிக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் அப்படியே மெயின்ஸ்க்கு வரப்போகுது. ஆனா அந்த டாபிக்ல நீங்க நோட்ஸ் எடுத்து ரெடியா வச்சிருப்பீங்க. அப்ப ப்ரிலிம்ஸ் முடிச்சு நீங்க மெயின்ஸ் போகும்போது மினிமம் ஒரு 500 மார்க்ஸ் கவர் பண்ணிடுவீங்க. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். ப்ரிலிம்ஸ்ல நல்ல இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதையும் நீங்க டேக்கிள் பண்ணிடுங்க. ஸோ எவ்ரி வீக் வந்து டாப்பர்ஸ் வந்து சண்டே வந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இண்டிவிஜுவல் மென்டார் இருப்பார். அவர் வந்து எவ்ரி வீக் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி நீங்க எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது உங்களுக்கு கைடன்ஸ் வேணுமா அப்படின்றத கேட்டு உங்களுக்கான அட்வைஸ் கைடன்ஸ் கொடுத்து நீங்க எவ்வளவு மார்க் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு இன்புட் வந்து மென்டார் வந்து இண்டிவிஜுவலா உங்களுக்கு அப்பாயின்ட் பண்ணும். அவர் வந்து உங்ககிட்ட பேசுவார் கூகுள் மீட்ல. அது இல்லாம கிளாஸ்ல ஏற்கனவே எக்ஸாம் பாஸ் பண்ணாங்க இன்க்ளூடிங் நாம கொண்டு உங்களுக்கு வந்து எடுக்க போறோம். அதனால டெஃபினட்டா எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எங்களுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தட் உங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுனால நீங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ரொம்ப சுலபமா நீங்க பாஸ் பண்ணி நீங்க படிச்சா மட்டும் போதும், மத்ததெல்லாம் நாங்க பார்த்துப்போம் ஃப்ரெண்ட் வந்து. இதுதான் நாங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய உறுதிமொழியா வந்திருக்கு. ஸோ அதனால நீங்க ஜாயின் பண்ணுங்க, டெஃபினட்டா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீங்க வந்து கிராக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் அதை நீங்க செலக்ட் பண்ணி அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ல அதை ஃபில் அப் பண்ணீங்க அப்படின்னா லைவா என்னோட நீங்க இன்டராக்ட் பண்ணலாம். வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கு, அது சம்பந்தமா ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை அதை ஏன்னா அப்கிரேட் பண்ணணுமா, இல்லைன்னா அதை வந்து மெத்தட் ஏதாவது மாற்றணுமா, நான் படிக்கிற சோர்ஸ் கரெக்டாக தப்பா, மெத்தட் வந்து கரெக்டாக தப்பா, நான் இத்தனை வருஷமா படிச்சுட்டு இருக்கேன், ஏன் கிராக் பண்ணல, ஏன் பாஸ் பண்ணல, நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், இல்லை பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை காலேஜ் போயிட்டு இருக்கேன், என்னால் பாஸ் பண்ண முடியுமா, இந்த மாதிரி உங்களுக்கு பல்வேறு விதமான சந்தேகம் இருந்தா அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஸோ உங்களுக்கான லைவ் இன்டராக்டிவ் செஷன் அப்படின்னு நம்ம அகாடமியில் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணீங்க அப்படின்னா அந்த கிளாஸுக்கான லிங்க் உங்களை தேடி வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அட்டன் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த வருஷம் நீங்க 2026 மறக்க முடியாத ஒரு இயரா, நீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கான ஒரு இயரா நீங்க அதை அமைச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை ஃபில் அப் பண்ணுங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க லைஃப் சேஞ்சிங் மூவ்மெண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆல் தி பெஸ்ட்.